This is Dr. Jendra Kumar, your bone surgeon. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, திஸ் இஸ் அன் அவேர்னஸ் மெயின்லி டு தி பேரண்ட்ஸ். அதாவது எந்த குழந்தைங்களுக்குலாம் அடிபட்டு அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி உள்ள ஒரு கம்பி மாதிரி போடுறாங்களோ அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மாவுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு தான் இந்த மெயின் அவேர்னஸ் வீடியோ. ஸோ ஏன்னா இப்போ நான் ஒரு 2 பேஷண்ட் நான் இங்கே ஆப்ரேட் பண்ணுறதை வச்சு காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2.5 months பேக் பண்ண இந்த சர்ஜரி இப்போ எக்ஸ்ரே தெரியுங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஃப்ராக்சர் ஆகுது. இது வந்துட்டு இந்த பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஆன அந்த ஃப்ராக்சர் ஓகேங்களா, அதுக்கு இந்த கம்பி போட்டிருக்காங்க 3 years பேக். அந்த பேஷண்ட்டுக்கிட்ட 8 months to 10 months வந்துட்டு இந்த கம்பி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த பேஷண்ட் 3 வருஷம் கழிச்சு தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு என்ன ஆகும்னா, ஸோ குழந்தைங்களோட எலும்பு இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா போக போக எண்ட்ஸில் வளர்ந்துட்டே போகும். ஸோ அந்த கம்பி நம்ம இங்கே வந்து போடுறது என்ன ஆகும்னா, இந்த கம்பி இப்போ நம்ம இப்போ 2 வழியாக போட்டு நம்ம கரெக்டாக ஃப்ராக்சரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ இந்த கம்பி வந்துட்டு உள்ளே போயிடும். ஸோ போனுக்குள்ளே போகும்போது இட் வில் கெட் பரீடு. ஸோ நமக்கு இட் வில் பி டிஃபிகல்ட் டு டூ சர்ஜரி அண்ட் டேக் இட் அவுட் இனிஷியலி. ஸோ அது மல்டிபிள் கேவைஸ் மாதிரி சரௌண்டிங்லாம் ட்ரில் போட்டு தான் அந்த கம்பி எடுக்க கஷ்டப்பட்டாச்சு ரொம்ப. அதுக்கப்புறம் அந்த கம்பிக்கு உங்களுக்கு காட்டுறேன், இது பாருங்கள் எவ்வளோ வளைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அது. ஸோ இதே வந்துட்டு இன்னொரு பேஷண்ட்டு, இது வந்துட்டு ஒரு 1.5 months பேக் பண்ண பேஷண்ட்டு. இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, இது வந்துட்டு 8 months to 9 months பேக் பண்ணது. அவங்க கரெக்டாக இந்த டைமில் வந்தாங்க. ஸோ ஃப்ராக்சருமே நல்லா யுனைட் ஆயிடுச்சு. இந்த டைமில் இதுக்கப்புறம் அந்த கம்பி ஈஸியாகவும் எடுத்தாச்சு. ஸோ இதை ஏன் நம்ம மெயினாக சொல்ல வரோம்னா, நிறைய பேரண்ட்ஸ்க்கோ ஏன்னா குழந்தைங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஸோ நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு இது கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். டாக்டர் சொன்ன டைமில் கரெக்டாக வந்து எடுக்கல அப்படின்னா the bone ends will keep on growing and நம்ம போடுற அந்த tense nail மெயினாக அதுதான். ஸோ அது வந்துட்டு என்ன ஆகும்னா, it will get buried inside the bone. To all those parents, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. தேங்க்யூ.